பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 24:49 ஒரு பகுதியை வாசிக்கிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட இரட்சிப்பை, எப்படிப்பட்ட ஒன்றை நமக்கு வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்களோ, என் அன்பான வாலிபர்களே, நீங்களோ, வாலிப பெண்ணே நீங்கள், அம்மா நீங்கள், ஐயா நீங்கள், தேவனுடைய ஜனங்களே, உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் உங்களுக்காய் வருகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற பெலன் சாதாரணமானதல்ல. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வருகிறது. உன்னதத்திலிருந்து ஒரு மாபெலன் இறங்கி வருகிறது. அந்த உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்திலே தங்கி இருங்கள். சபைக்கு தொடர்ந்து வாருங்கள். சபையில தொடர்ந்து ஆராதியுங்கள். சபையில தொடர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். ஆவியில் நிறைந்து துதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். ஆவியில் நிறைந்து எங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாருங்கள். அப்படி வருவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். உன்னத பெலனால் ஆண்டவர் ஒரு வஸ்திரம் போல அந்த பெலனை உங்கள் மேல் மூடி விடுவார். உன்னதத்தின் பெலனை ஆண்டவர் ஒரு வஸ்திரம் போல உங்கள் மேல் போடுவார். நீங்கள் உன்னத பெலனால் அப்படியே நிறைந்து காணப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதத்தின் பெலன் உங்களை நிரப்புவதாக. உன்னத பெலனால் நீங்கள் நிறைந்திருப்பீர்களாக. உன்னத வல்லமை உங்களை நிரப்புவதாக. உன்னத வல்லமையால் நீங்கள் நிறைந்து காணப்படுவீர்களாக. ஓ, இந்த காலையிலே உங்களை நான் உற்சாகம் ஊட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. பரிசுத்தாவின் பெலன் உங்களை நிரப்புவதாக. பரிசுத்தாவின் அக்கினி உங்களை நிரப்புவதாக. ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் சிரசை மூடுவதாக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உன்னத பலத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் தரிப்பிப்பீராக, மூடுவீராக, மறைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.